வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விநாயக பெருமான் போருக்கு வருகிறார் என்பதனை சிந்துராஜனிடம் நந்திதேவர் தெரிவிக்க, நந்திதேவரே, அந்த சிறுவனா என்னை கொல்லப் போகிறான், அவனை கொசுவை நசுக்குவது போல நசுக்கி விடுவேன். மேலும் நீ தூதுவனாக வந்த காரணத்தினால் உயிர் பிழைத்தாய், இல்லை என்றால் நீ பேசிய பேச்சுக்கு உன் உடம்பிலிருந்து தலையை தனியாக வெட்டி வீசியிருப்பேன் என்று ஆணவமாக கர்ஜித்தான். அவன் பேசிய வார்த்தைகளை கேட்ட நந்திதேவர் மிகவும் கோபமடைந்து தனது காலால் தரையில் ஓங்கி மிதித்தார். உடனே நிலநடுக்கம் வந்தது போல அரண்மனையானது கிடுகிடுத்தது. சிந்துராஜன் நிலைகுனிந்து குப்புற விழப்போனான். ஆனால் சாதுரியமாக சமாளித்துக் கொண்டான். சிந்துராஜனே, உனக்கு சாவு நெருங்கிவிட்டது. நீ விநாயகப் பெருமானிடம் மண்டியிடுவதற்கு தயாராக இரு என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். நடந்தவைகளை எல்லாம் விநாயகப் பெருமானிடம் தெரிவித்தார் நந்திதேவர். போர் துவங்கியது. சுப்பிரமணியரும் நந்திதேவரும் வீரபத்திரரும் வீரவாகு தேவரும் படைகளுடன் அசுரர் சேனைக்குள் நுழைந்து அவர்களை பந்தாடி கொன்று குவித்தனர். அசுரர்கள் அனைவரும் யானையின் காலால் மிதிப்பட்டு நசுங்கினர். இதனை கண்ட சிந்துராஜன் வெறி கொண்டான். தன்னுடைய வீரர்கள் நாலா பக்கமும் சிதறண்டு ஓடுவதைக் கண்ட சிந்துராஜன், வீரர்களே, புறமுதுகிட்டு ஓடாதீர்கள், பகைவனுக்கும் நமக்கும் ஒரே உயிர்தான், ஆகவே துணிவோடு போராடுங்கள் என்று வீர உரை நிகழ்த்தினான். மேலும் தன்னுடைய தேரை தேவர்களின் படைகளுக்கு நடுவே செலுத்தி அவர்களை சின்னாபின்னப்படுத்தினான். இதனால் அசுரர் படையானது சற்று தைரியம் கொண்டு இன்னும் உற்சாகத்தோடு போர் செய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது விநாயகப் பெருமான் தேரில் ஏறி வந்து சிந்துராஜன் முன்பாக நின்றார். அவரை பார்த்து ஏளனமாக சிரித்த சிந்துராஜன், சிறுவனே, யாருடைய பேச்சையோ கேட்டுக்கொண்டு புத்தி கெட்டு போய் என்னுடன் போர் புரிய வந்துள்ளாய். அதோ இறந்து கிடக்கும் அசுரர்கள் யாருமே வரபலம் பெறாதவர்கள். ஆனால் நான் சர்வநாயகனான சிவனிடம் பல வரங்களை பெற்றவன். சின்னஞ்சிறு பாலகனான உனக்கு இது புரியாது. உன்னை மன்னித்து விடுகிறேன், ஓடி போய்விடு என்றான். இதனை கேட்டு பலமாக சிரித்த விநாயகப் பெருமான், மூடனே, என்று நீ தேவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தாயோ அன்றைக்கே உன்னுடைய வரங்கள் யாவும் பலமிழந்து விட்டன. இதனை கூட அறியாமல் ஆணவமாக பேசுகிறாய். மேலும் உன்னை சம்ஹாரம் செய்வதற்காகவே நான் அவதரித்திருக்கிறேன். இன்னும் கூட காலம் கடந்து விடவில்லை. நீ சிறைபிடித்த தேவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு என்னுடைய பாதங்களில் சரணடைந்து விடு, உன்னுடைய உயிராவது பிழைக்கும் என்றார். நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றாயா? அடே சிறுவனே, நீ எல்லாம் எனக்கு புத்மதி சொல்லுகின்றாயா என்று கர்ஜித்த சிந்துராஜன் தன்னுடைய வில்லை வளைத்து வானங்களை மழையாக பொழிந்தான். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.